காம்பினேஷன் வச்சுக்காரு, ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா பண்ணிப்பா, நம்ம பார்க்கலாம் இந்த படத்துல இன்னும் நம்மள ஏதாவது அழ வச்சிருவாரு, இல்ல நம்மள ஃபீல் பண்ண வைப்பாரு அப்படிலாம் எங்களுக்கு தோணும். இது நாங்க அவங்க ரொம்ப பாக்குறவங்க. தெரிஞ்ச தினேஷ் சொன்ன எனக்கு தெரிஞ்சது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச தினேஷ் கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? அவன் நல்ல ஆர்டிஸ்ட். ஓகேவா, அவன் ரொம்ப நல்லா நடிக்கணும்னு யோசிக்கிற ஒரு ஆளு. தினேஷ் தினேஷோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா படம் அட்டகத்தி தான் அவன் நடிச்ச லைட்டான ஒரு படம். அதுக்கப்புறம் வந்ததுன்னா ரொம்ப எமோஷனலா ஹெவியா இருந்ததுனால ஒரே மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டோமோ தினேஷ்க்குமே ஒரு எண்ணம் இருக்குல்ல. தினேஷ் சமீபத்துல கூட பகிர்ந்துட்டாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. தினேஷ் பண்ண படங்கள் எல்லாமே வேற வேற மாதிரி இருந்தது. இப்ப நான் ஜேபிபி படம் பார்த்தேன். ஜேபிபி படம் பாக்குறப்போ தினேஷ் அதோட உடம்பு போட்டு ஒரு மாதிரி இருந்தான். ஏன் இப்படி பண்ற நீ, ஏன்னா ஒரு ஆக்டர் நீ இப்படி பண்ணிருக்க வேண்டாம அப்படின்னு யோசிக்கிறப்போ அதுல ஒரு அண்ணன் தம்பி கேரக்டர் இப்படி இருந்தா போதும் யோசிக்கிற ஒரு சென்சிபிலிட்டி இருக்குல்ல, அது மத்தவங்க கிட்ட இருக்குமான்னு தெரியல. ஏன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, படத்துல ஒன்னாவும் வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் அவளை பாக்குறப்போ வேறவாவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புவாங்கல்ல. என்ன இருந்தாலும் ஹீரோ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்கல்ல. ஸோ அதை பிரேக் பண்ண வேலையா நான் அதை பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆர்டிஸ்டா தினேஷ் பார்க்கலாம். தினேஷுக்குமே சில விருப்பங்கள் இருக்கு. ஸோ இந்த தமிழ் சினிமாவில் நம்ம சில வேலைகள் செஞ்சிருக்கணும், நம்ம நம்மளை இப்படி அடையாளம் கண்டிருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்குமே சில விருப்பங்கள் இருக்கு. ஸோ அது கூடிய விரைவில் அவருக்கு கை சேர்க்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி மக்கள் இப்ப தினேஷ் கிட்டேயும் மக்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்கிறப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வரப்போ நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அவரோட ஒரு நடிப்பை பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, ரசிச்சாங்க, கொண்டாடினாங்க. ஸோ ஒரு மக்களோட ஒரு நெருங்கி இருக்கிற ஒரு நடிகனா தான் நான் பாக்குறேன்.